போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா கோத்தகிரி டு மேட்டுப்பாளையம் ரோடு. இது ஒரு 35 to 40 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஊட்டியிலேருந்து கோத்தகிரியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழி. இதில் ஒரு அழகான இடங்கள்லாம் இங்கே பார்க்கலாம். இயற்கைக்கு உண்டான ஒரு இது. நீலகிரி மலைன்னா எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் பர்டிகுலராக கோத்தகிரி மலை இன்னும் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். இப்போ நல்லா வெயில் அடிக்குது, அதனால் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும். பட் அந்த ஒரு சின்ன மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா அதோட ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். மேபி நம்ம ரிட்டர்ன் வரும்போது கிடச்சதுன்னா அதை யூஸ் பண்ணுவோம். எடுப்போம். இங்கே கார் ஓட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பஸ்ஸை வச்சு அழகாக போட்டிட்டு போவோம். அது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ரொம்ப நேரமாக நம்ம அந்த சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி பஸ்ஸை பார்த்தாச்சு. கொஞ்சம் அப்படியே ஓவர்டேக் பண்ணி கொஞ்சம் இயற்கை எழில் முகும் இடத்தை பார்ப்போம். கேப் கொடுக்குறாரான்னு பார்ப்போம். கொடுப்பார். இந்த மாதிரி பெண்டெல்லாம் இருக்கும்போது ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சர் வரும்போது ஓவர்டேக் பண்ணணும். மோஸ்ட்லி ஒரு கோத்தகிரிலேருந்து இறங்கும்போது ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஷார்ட் பெண்ட் வரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃப்ளாட் வரும்போது அதில் ஓவர்டேக் பண்ணலாம். நல்லா ஓப்பனாக தெரியும் இடம். விஷுவல் நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்கும்போதே ஒரு நயாகரா பெட்ரோல் பங்க் வரும். கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெட்ரோல், டீசல் பெட்ரோல். இது ஊட்டியிலேருந்து இறங்குறீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தா அரவணையம். இந்த இடம் தான் தங்கம் பேக்கரின்னு சொல்லுவாங்க எல்லாரும். தங்கம் பேக்கரி நல்லாயிருக்கும். எல்லா குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் வாங்குறதுனால டெய்லி ஃப்ரெஷ்ஷாக தான் போடுவாங்க. அதனால் யாராவது கோத்தகிரியோ வந்தீங்கன்னா தங்கம் பேக்கரியில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இது வாங்கிக்கோங்க. இங்கேருந்து 29 கிலோமீட்டர் மேட்டுப்பாளையம். ஓகேங்களா? இங்கே அங்கங்கே போர்டு பார்க்கலாம். வேகமாக குறைச்சி போங்க பாருங்கள். ஒரு ஏரியாவுக்கு எங்கெங்கே போகுது. பொள்ளாச்சி 106, பாண்டிக்கு 171, திருச்சி 261. எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகுது. இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, இறங்கும் போதே உங்களுக்கு எல்லா இடத்துலையும் எத்தனை கியரில் ஓட்டணுன்றது கூட போர்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா புதுசாக வரவங்க பார்த்தீங்கன்னா டாப் கியரில் போட்டு ஓட்டுவாங்க. அப்போ பிரேக் அடிச்சு வண்டி நிற்க. அதே மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்லோ, செகண்ட் கியர் பாருங்கள், செகண்ட் கியர்னு போட்டுருக்கா. செகண்ட் கியர்லேயே போகணும். இங்கே போய்ட்டு தேர்ட் கியர்லேயோ ஃபோர்த் கியர்லேயோ போகக்கூடாது.
செகண்ட் கியரில் போகும்போது உங்களுக்கு பிரேக்கிங் வந்து கரெக்டாக இருக்கும், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, உங்களுக்கும் சேஃப். பர்டிகுலராக டேர்னிங்கில் வேகம் பண்ணக்கூடாது, அதோட முக்கியமான விஷயம் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அது நம்ம வண்டிக்கும் பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை. பாருங்கள், செகண்ட் கியர்லேயே வண்டி பார்த்தீங்கன்னா 50ல் போகுது. ஆக்சிலேட்டர் மெரிக்காமே, இங்கே ஆக்சிலேட்டர் மெரிக்க வேண்டியது அவசியமே இல்லை, அதே செகண்ட் கியரில் போயிட்டே இருக்கும். 40 வரலும் போகுது செகண்ட் கியர்லேயே. கோயம்புத்தூருக்கு வந்து 86 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. இப்போ நம்ம போகிறது கோயம்புத்தூர் தான் போயிட்டுருக்கேன் நான் ஏர்போர்ட்டுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ஊரை சுற்றி பார்க்கணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் ஊருக்கு நான் உங்கள் ஊரை சுற்றி காட்டுறேன். ட்ராவலில் இந்தியா முழுக்க எந்த ஏரியா போனாலும் சொல்லுங்கள், எனக்கு எல்லா இடமும் தெரியும், ஆல்மோஸ்ட் சுற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ரூம் வேணும், சாப்பாடு வேணும், எல்லா ஆர்கனைஸும் உங்களுக்கு பண்ணித்தரேன். அங்கே எங்கே என்னென்ன கிடைக்குதோ அது வந்து தரேன். இன்னொரு விஷயம், நான் தெரியணும்னு அவசியம் இல்லை, நீங்களே எங்கே போனாலும் நெட்டில் பார்த்து போய்க்கலாம். அதுதான் நானும் பண்ண போகிறேன். ஒன்றும் வித்தியாசம் இல்லை. தெரியாதவங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன், தெரிஞ்சவங்க நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே பாருங்கள், எதிர்க்க மழையை பாருங்கள் எப்படி இருக்கு. முன்னாடி வெறும் மழையாக தான் இருந்தது, நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது. இப்போ மழை ஃபுல்லாக வீடு ஆயிடுச்சு. வண்டி நம்ம கீரை ஃபுல் அதே ஓடுது பாருங்க, கையை விட்டு. கோபிச்செட்டிப்பாளையம் 94 கிலோமீட்டர் இங்கேருந்து, இந்த ஸ்பாட்லேருந்து. ஆக்சிலேட்டே மெரிக்கல, அதே வேகமாக போகுது. முக்கியமாக இங்கே அனிமல் நிறைய இருக்கும். அனிமல் மீன்ஸ் குரங்கோ, ஆடோ, மாடோ, காட்டு எருமையெல்லாம் இருக்கும். எதுக்குமே நம்ம தீனி கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபீடிங் பண்ணோம்னா என்ன பிரச்சனைனா, அதுங்க காட்டில் மேயறதை விட்டு ரோட்டில் மேய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கும் பிரச்சனை, அதுக்கும் பிரச்சனை. ஓகேங்களா? அதனால் எந்த அனிமலுக்கும் ஃபீடிங் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா அதுக்கு தண்ணி மட்டும் கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. தண்ணி இல்லாமல் தவிக்கிற ஒரு அனிமல்னால் அதுக்கு தண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் சாப்பாடு கொடுத்து பழகிட்டிங்கன்னா காட்டுக்குள்ளே போகாமல் ரோட்டில் நின்று சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாளைக்கு சாப்பாடு கொடுக்குறா நம்மளே முட்டிடும். அப்புறம் நம்ம அதை எதுவும் குறை சொல்லக்கூடாது, அது பாவம். வாயில்லாத ஜீவன் கிடையாது, வாய்கிற ஜீவன் தான், பேச தெரியாத ஜீவன். அதனால் அது குறைய சொல்ல தெரியாது. ஓகேங்களா? பாருங்கள், இண்டிகேட்டரே போடாமல் பிரேக் அடிக்கிறது. இந்த மாதிரி அடிக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், உஷாராக. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, பார்க்கிங் போட மாட்டாங்க, இண்டிகேட்டர் போட மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த ஏரியா பேர் வந்து கெட்டக்கொம்பை, கெட்டக்கொம்பு. நிறைய வந்து பார்த்திங்கன்னா டிஎல்லோட செடி தான் இருக்கும், தோட்டம் தான். கூர்க்குள்ளே போனீங்கன்னா தான் நிறைய காஃபி தோட்டம் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ரோடு போட்டிருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா மார்க்கிங் லைன்லாம் போடலை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க. ஏன்னா எங்கே பிரேக் அடிக்கணும், ஸ்பீட் பிரேக் எங்கே தேவை எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். மேலே ஒரு தனி வீடு, லைஃப்பை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. டேர்னிங்கில் ஹார்ன் அடிக்கணும், எதிராளி அடிக்கும்போது நம்மளும் அடிக்கணும். அடிக்க மறந்துட்டேன்.
தெரிஞ்சிடும். சரி அது டிஸ்டர்ப் பண்ணுவோம் படிக்க. லோக்கலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜீப் வச்சுருப்பாங்க, அப்புறம் இந்த மாருதி கார் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது மலையில் ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு பெட்ரோல் கன்சப்ஷனுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு செகண்ட் கீரில் போகும் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா 2வது கீரில் செல்லும். அதிகமாக கோயம்புத்தூர் கார் வரும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மேலே வந்து ஒன் டே மார்னிங் வருவாங்க, டீலாம் சாப்பிட்டுட்டு இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு போயிடுவாங்க. அது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இந்த ஏரியாவுக்கு வருவாங்க. நம்ம பசங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் பைக்கில் போவாங்க.